வணக்கம். உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பொன்முடி அப்படிங்கிற ஒரு அமைச்சர் இருந்தாரு. இப்ப இல்ல அவரு பத்தி தான் நான் பார்க்க போறேன். இல்லைன்னா அவர் இருக்காரு, பதவியில் இல்லை அப்படிங்கறது சொல்ல வரேன். அவர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மேடையில பொதுமக்களை பார்த்து ஓசி பஸ் அப்படின்னாரு. உங்களுக்கு தெரியும், அவர் ஓசி பஸ்ன்னு சொன்னாவே அவர் தான் ஞாபகம் வராரு. ஏன்னா ஓசி பஸ் இல்லை, நாங்க போட்ட ஓட்டு தானா உங்களுக்கு. இப்போ அது என்ன சொல்றது, அதுதான் உங்களுடைய, நாங்க போட்ட பிச்சைகளை தான் நீங்க இந்த மாதிரி அமைச்சர் மந்திரியா இருக்கிறீங்க அப்படிங்கறத தெரியாம பொதுமக்களையே பார்த்து ஓசி பஸ்ல போறீங்கிறாங்க. பஸ்ஸே பொதுமக்கள் வாங்கி விட்ட சொத்து அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாம் என்னைக்குதான் தெரியுமென்னு தெரியல. ஆனா இருந்தாலும் இப்ப அவருக்கு ஒரு தலையில இடி இறங்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்போ ஒரு 2025 அந்த ரேஞ்சில் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த சைவம் வைஷ்ணவம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை, அதாவது இந்து சம்பந்தப்பட்ட இந்துக்களுடைய சம்பந்தப்பட்ட அந்த பட்டை போடுறதையும் நாமத்தை போடுறதையும் மிக கேவலமா பேசினார். அது நம்மளுக்கு என்னன்னு சொல்றது, ஒரு கடவுள் நம்பிக்கை அப்படி இருக்கிற ஆளுங்க கிட்ட அவங்களுக்குன்னு நம்ம உணர்வுகளை மதிப்பு கொடுக்கணும், அப்படிதான் பேசணும். நம்ம அந்த மாதிரி பேசாம என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு விபச்சாரி வீட்டுக்கு போனோம்னா சைவமா வைஷ்ணவமான்னு கேட்பாங்க. அப்போ சைவம்னா படுத்து அதை பட்டை போட்டுக்கிறது, வைஷ்ணவனா நின்றுகிட்டுன்னு சொல்லிட்டு நாமம் போட்டுக்கிறதுங்கிற மாதிரி எவ்வளவு கேவலமான ஒரு சித்தரிப்பு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த இதை சித்தரிப்பு பண்ணாரு பொன்முடி. அவர் தான் உங்களுக்கு தெரியும். இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவர் அப்பயே அந்த பதவியிலிருந்து விலக்கி விட்டுட்டாங்க. அப்ப யாருமே அவருக்கு வரவு செலவு வச்சுக்கிறது இல்ல. இப்ப அவர் தனியா கழட்டு விட்டு ஒரு ஆளா போயிட்டாரு அப்படின்னு மட்டும் உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே, இதுக்கு என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? இதுக்கு முக்கியமான சம்பந்தம் இருக்குது. மேலிடத்துல இருந்து பொன்முடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டான ஒரு சம்பவம் ஒண்ணு வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்களா, இந்த வாட்டி நீங்க விருப்ப மனு கொடுக்காதீங்க, உங்களுக்கு தரமாட்டோம்னு சொல்லிட்டு ஓபனாவே சொல்லிட்டாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மேலிடம். மேலிடம் இல்ல, ஸ்டாலின் ஐயா தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். திமுக மேலிடம்னா அவரு தானே. அவர் சொல்லிட்டார், தயவுசெய்து பொன்முடி நீங்க இந்த வாட்டி நீங்க விருப்ப மனு கொடுக்காதீங்க, உங்க விருப்ப மனு ஏத்துக்கிற அளவுக்கு எங்களுக்கு மனப்பக்குவம் கிடையாது. நீங்க ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டீங்க, பத்தாவதுக்கு இந்துக்களுடைய தன்மானத்திலே கை வைக்கிற மாதிரி சைவம் வைஷ்ணவம்ங்கிற மாதிரி அந்த மாதிரி பேசி விட்டீங்க, அதனால நீங்க உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோன்னே ஐயாவுக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா அது, ஏதோ ஒரு வார்த்தை வாய் தவறி பேசிட்டேன், அதுக்காக எனக்கு சீட் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? அப்படி பார்க்கலாமா? ஓகே, நீங்க இப்படிதான் விட மாட்டீங்க, இருறா என் மகனை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு நேரா போய் கௌதம் சிகாமணி அவரோட பையன், அவரை கூட்டிட்டு நீ போய் கேள்றான் அவனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. அவர் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயமே வெளியே வந்திருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப எதை சொல்லி எதை முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, 2006 இருந்து 2011 வரையிலும், அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் பக்கத்துல பூந்துரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல ஒரு செம்மண் குவாரி இருக்கு. அங்க குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் 28 to 36 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த செம்மண் அள்ளி கவர்மெண்ட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தின ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா, சாட்சாத் நம்ம பொன்முடி அவர்கள் தான். அவர்கள் அந்த ஊழல்ல சிக்கனால இப்ப 2ஆம் தேதி, ஏப்ரல் 2ஆம் தேதி இந்த மாதிரி வரப்போகுது கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப அந்த ஊழல் வழக்குன்னு சிக்கல ஆட்களை எல்லாத்துக்கும் சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. இப்ப அந்த சமாச்சாரமும் இந்த வைஷ்ணவ சைவம் அந்த சமாச்சாரமும் இந்த ஓசி பஸ் சமாச்சாரமும், அதாவது ஒரு மனுஷனுக்கு ஒரு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 4 பக்கமும் அடிக்கும் அப்படிங்கிறது பொன்முடி அவர்கள் தான் கரெக்டா இருக்கு. அதாவது ஒரு நல்ல நேரம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பக்கம் போனாலும் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிற மாதிரி. நீங்க சும்மா ரோட்ல நடந்து போயிட்டு பாருங்க, நம்ம நல்ல நேரமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் ஜாதகத்தை நம்ப மாட்டேன், சும்மா ஒரு பேச்சு சொல்றேன், ஒரு நல்ல நேரம் ஒரு நம்ம டைம் நல்லா இருந்துச்சுன்னா அப்படி வச்சுக்கோங்களேன், நம்ம டைம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருப்போம்ல, நம்மளுக்கு கீழே ஒரு 500 ரூபாய் கிடைக்கும். என்னடா அது அடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து பாக்கெட்ல வச்சுக்குவோம். அது சுத்தி முத்தி பார்ப்போம், யாராச்சும் பாக்குறாங்கன்னா, யாராச்சும் பார்த்தாங்கன்னா யோகின்னு ஆயிடுவோம், யாரும் பார்க்கலன்னா நம்மளும் அயோக்கியம் தானே, எடுத்து ஜோப்பு வச்சுட்டு நடை கட்டிடுவோம். அதே நம்ம டைம் சரியில்லைன்னா நம்ம பாக்கெட்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அந்த 500 ரூபாய் போட்டவனுக்கு அப்படிதான் இருந்திருக்கும், அவனுக்கு அது கெட்ட நேரம், அன்னைக்கு நம்மளுக்கு நல்ல நேரம். நம்ம பாக்கெட்ல காசு காணாம போனா நம்மளுக்கு அது கெட்ட நேரம், பின்னாடி வர எடுத்துக்கிறான்ல அவனுக்கு அது நல்ல நேரம், அவ்வளவுதான். அதாவது இது ஒரு பஸ் மாதிரி, இந்த ஸ்டாப்பிங்ல வந்த உடனே நின்று போயிடும், அடுத்த பஸ் வரும், அடுத்த பஸ் நின்று போயிடும், அவ்வளவுதான்.
இது வந்து என்ன சொல்றதுன்னா, ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வரல, அந்த கெட்ட நேரம் வரதான் இப்ப வந்து பொன்முடி அவர்களுக்கு வந்து இந்த ரூபத்துல வந்திருக்கு, இந்த ஊழல் ரூபத்துல வந்திருக்கு. 2011, அதாவது 2006 இருந்து 2011 வரலும் இவர் வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தாலும் 2 டைம் வந்து திமுக ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கிறது சோழிங்கநல்லூர்னு நினைக்கிறேன், அந்த அந்த ஏரியா பேரு சோழிங்கநல்லூர். திருக்கோவிலூர்ல வந்து 2 டைம் நின்று ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும்போது நீங்க நினைச்சு பாருங்களேன், இவருடைய கெபாசிட்டி. அந்த மக்கள் உண்மையிலே நம்பிதானே 2வது டைம் ஜெயிச்சிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மக்கள் வந்து நின்று 2வது டைம் ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில் தானே ஜெயிக்க வச்சிருப்பாங்க. இப்போ வந்து அதே முரணாய் போச்சு. சரி, ஓகே, இவரோட சூழ்நிலை இப்படி இருக்குன்னு பார்த்துலாம். அடுத்தது வந்து KN நேரு அவர்கள் மேல எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு டிமோ பார்த்துலாமா? நேரு அவர்களை பார்க்கவே தேவையில்லை. ஆல்ரெடி அவர் வந்து ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு வந்து என்ன சீட்டு கொடுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. ஆனா கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்கன்னு பாத்தீங்களா, KN நேருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், திமுக நிறைய பேர் லாக் ஆயிடுவாங்க. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் பொன்முடி மாதிரி ஈஸியா வந்து KN நேரு அவர்களை கழட்ட முடியாது. அதுக்கு வந்து கன்ஃபார்மா தெரியும் நம்மளுக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொன்முடியை விட KN நேரு அவர்கள் மேல ஒரு பெரிய ஒரு அபிப்பிராயம் இருக்கு திமுகவுக்கு. அந்த அபிப்பிராயம் எந்த வகையில் வருதுன்னு பாத்தீங்கன்னா, அது வேற வகையான ஒரு மிங்கல் இருக்கு. அந்த மிங்கல்னால அவங்களுக்குள்ள ஒரு சமரச பேச்சு கண்டிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அரசியல் வட்டாரங்கள். சரி, ஓகே, அது இருக்கட்டும். அவங்களுக்கு KN நேருக்கு கொடுத்தா பொன்முடி கோவிச்சுக்குவாரு, பொன்முடி கொடுத்தா KN நேரு கோவிச்சுக்குவாரு. இவங்க 2 பேர்த்துக்கு கொடுத்தோம்னா செந்தில் பாலாஜி கோவிச்சுக்க மாட்டாரா? அதுக்கும் இருக்குது வேடிக்கை. சரி, இருக்கும். செந்தில் பாலாஜிக்கு இந்த வருஷம் சீட் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கலாம். கொடுத்தா ஆகணும். கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவர்லாம் செம காண்டாயிருவாரு. கொடுத்தே ஆகணும். ஆனா அவரும் வந்து பொறுமையா வெயிட் பண்றாரு. எந்த தொகுதி தமக்கு கரூர் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. சரி, பார்ப்போம். ஏதாவது ஒரு தொகுதியில் கொடுத்து அவரை ஜெயிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தான் திமுக தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு. சரி, இந்த ஊழல் வழக்கில் மாட்டின ஆளுங்களுக்கெல்லாம் சீட் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டீங்களா? முந்தானேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தாங்களே, அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாரு நீங்க பாக்கலையா? அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, ஊழல் செஞ்சுட்டு எவனாச்சும் சீட்டு கேட்டு இங்க திமுக வாசப்படிய மிதிக்காதீங்க அப்படின்னு இருக்காரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் பாக்குறானுங்க, டேய் யாரா ஊழல் செய்யல, நீயாடா, டே நீயா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த ரமணா படம் பாத்தீங்கல்ல, ரமணா படத்துல ஒரு சீன் வரும். அந்த ஆபீஸ்ல ஒவ்வொருத்தர கடத்திட்டு போயிருவாரு விஜயகாந்த் சார். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபீஸ்லயே எவன்டா லஞ்சம் வாங்காதவன் அப்படின்னு சொல்லிட்டு கடத்திட்டு போயிருவாரு. ஆனா எல்லாருமே லஞ்சம் வாங்கியிருப்பாங்க. அப்படி கடத்திட்டு போனோன்னு அதுல வந்து ஒரு சீன் வரும், சொல்லுவாங்க, ஏன்டா நம்மள எவன்டா போட்டு கொடுக்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்ட உடனே அதுல ஒருத்தன் சொல்லுவான், எல்லாருமே லஞ்சம் வாங்குறாங்க, அந்த ஆபீஸ்லயே ஒருத்தன் நேர்மையா இருப்பான்ல, லஞ்சம் வாங்காத ஒருத்தர் இருப்பான்ல. இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா அதுல 9 பேர் லஞ்சம் வாங்குறவன் தான் இருப்பான். அதுல ஒருத்தன் மட்டும் நேர்மையா இருப்பான். அந்த ஒருத்தன் தான் இந்த 9 பேர்த்த போட்டு கொடுத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இப்ப எல்லாரும் திருன்னு முழிப்பாங்க. இந்த மின்சார கண்ண படத்துல எப்படி அந்த 3 பேர் முழிப்பாங்கல்ல, மன்சூர் அலிகா வந்து கேட்கும் போதே ஐயா இறந்து போயிட்டாரு. அவர் பேர் என்ன, ஐயாபுரி இல்ல, அவர் பேரு ஐயோ நல்ல பேர், அவரு தான் வந்து மனோபாலா. அவர் கூட இன்னும் 2 பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு திட்டத்தை சொல்லுவாரு மன்சூர் அலிகா. சொன்னோன்னே இவங்க 3 பேரும் ஆளுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவாங்க. டேய் நீங்க தயவு செய்து என்ன ரியாக்ஷன் பண்றதுன்னே தெரியலடா அப்படிங்கிற மாதிரி. இப்ப எவன் லஞ்சம் வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கேட்டிருக்காரு, எவன் ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா கேட்டிருக்காரு. எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க, என்னடா அது திடீர்னு புதுசா ஒரு குண்டு தூக்கி போடுறாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளேயே ஒரு இது போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செய்வாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி பொன்முடி அவர்களுக்கு வந்து சீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்த வந்து KN நேரு அவர்களுடைய அறிக்கை வந்து அடுத்த தயாராகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்குது. காங்கிரஸும் திமுக ஒன்று சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியாது. ஆனா இருந்தாலும் வந்து காங்கிரஸ்ல இருக்கிறதுக்கு வந்து 9 பேர் கிட்ட கேட்டிருக்காங்க விளக்கம், முக்கியமான ஆளுங்கிட்ட. அதுல 4 பேர் திமுக இருக்காங்க, 5 பேர் வந்து தவேகாக்கு போலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது வந்து சோனியா காந்தி அவர்கள் வந்து தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் ராகுல்னாங்க, இப்ப சோனியா காந்தின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ நடக்குது என்னவோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.